பிரான்சில் சமூக நல உதவித்தொகை மற்றும் வேலையின்மை உதவித்தொகைகளில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க அரசு கடுமையான சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. பிரான்ஸ் திரவாய் நிறுவனம் இனி முறைகேடு அல்லது மோசடி தொடர்பான தீவிர அறிகுறிகள் தென்பட்டால் உரிய விசாரணைக்கு பிறகு உதவித்தொகையை தற்காலிகமாக நிறுத்த முடியும். இந்த உதவித்தொகையை நிறுத்தம் தானாகவே நடக்காது. இதற்கான வலுவான ஆதாரங்கள் திரட்டப்பட வேண்டும். தொழிலாளர் சட்டத்திற்கமைய மோசடியான செயல்கள் அல்லது கடமைகளை தவறவிடுதல் போன்ற செயல்கள் அதிகம் உறுதி செய்யப்பட்டால் அதிகபட்சம் 3 மாதங்கள் வரை உதவித்தொகையை நிறுத்தி வைக்க நிர்வாக இயக்குநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உதவித்தொகை நிறுத்தப்படும் போது அது அந்த நபரின் அன்றாட தேவைகளை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. அந்த நிறுத்தம் சம்பந்தப்பட்டவரின் நிதிநிலைக்கு ஏற்ப விகிதாசார முறையில் இருக்க வேண்டும். இது பயனாளிகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு முக்கிய அம்சமாகும். உதவித்தொகை நிறுத்தப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபர் அந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நோட்டீஸ் கிடைத்த 2 வாரங்களுக்குள் அதற்கான காரணங்களை விளக்கி அல்லது ஆதாரங்களை சமர்ப்பித்து நிறுத்தப்பட்ட பணத்தை திரும்ப பெற அந்த நபர் விண்ணப்பிக்க முடியும். இது தொடர்பான காரணங்களை பிரான்ஸ் திரவாய் பயனாளிகளுக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும். தவறாக வழங்கப்பட்ட உதவித்தொகைகளை மீட்டெடுக்கும் அதிகாரமும் இந்த சட்டத்தின் மூலம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. முறைகேடாக பெற்ற பணத்தை அரசு அதிகாரிகள் 3ஆம் தரப்பு மூலம் பறிமுதல் செய்யவும் சட்டவிரோத வருமானத்துடன் வேலையின்மை உதவித்தொகையை இணைத்து பெறுவதை தடுக்கவும் புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.